இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முடிவு வரை. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முடிவு வரை. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். இது தேவனுடைய வசனம். Praise the Lord, everyone. கர்த்தர் நல்லவர். Good to see all of you all in church. அன்றைய ஆலயத்தில் வருவது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்று லென்த் நாட்களின் 4வது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. கடந்த வாரங்களாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சில சங்கீத அதிகாரங்களை நம்ம வாசித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறாரு. குறிப்பாக சாம்பல் புதன் துவங்கி இன்று வரைக்கும் சாம்பல் புதன் அன்று சங்கீதம் 51 நம்ம தியானித்தோம் அல்லவா? Psalms 51. 2 வாரங்களுக்கு முன்பதாக சங்கீதம் 121 நம்ம தியானித்தோம், ஞாபகம் இருக்கா? And then last Sunday we meditated on Psalms 46. So today we are at the famous Psalms 23. சங்கீதம் 23 மிகவும் பிரபலமான ஒரு சங்கீதம், புகழ்பெற்ற ஒரு சங்கீதம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சங்கீதங்களை நம்ம வாசிக்கும் போது தியானிக்கும் போது I know in my spirit that many of us are using this Lent period to draw near to God, to read the word, meditate, to let the word sing in our spirit. அந்த வார்த்தை நம்முடைய கொலோசியர் 3:16 நம்ம பார்க்கிறோம், let the word of Christ dwell in you richly. கிறிஸ்துவனுடைய வார்த்தையானது, வசனமானது நம்மில் பரிபூர்ணமாய் அது தங்கி இருப்பதாக, அது சேருவதாக. So I believe that as we give time for the word of God, the word himself, Jesus himself will appear to us. அவரே நம் அண்டையில வந்து சேருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு நீங்க திரையில பார்த்தீங்கன்னா மெய்ப்பனின் ஆசீர்வாதங்கள், the shepherd's blessing, blessings as plural. இந்த சங்கீதத்தை நம்ம பலமுறை வாசித்திருக்கலாம். பல கோணத்திலிருந்து நம்ம வாசித்து பல கருத்துக்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். Every time when we read God's word, something new appears. So அதுல முடிவே இல்லை. ஆண்டவருடைய வசனத்தினுடைய ஆழங்களுக்கு முடிவே இல்லை. அதனால இந்த 6 வசனங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளும் போது 6 ஆசீர்வாதங்களை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 6 blessings. And the first blessing that appears in this Psalms is the shepherd's wholesome rule. எழுதிக் கொள்ளலாம், அல்லது உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஆசீர்வாதம் மேய்ப்பனின் முழுமையான ஆளுகை. அந்த முதல் வசனத்திலே நம்ம பார்க்கும்போது தாவீது அவருடைய கான்ஃபிடன்ஸ், அவருடைய உறுதியை, அவருடைய நம்பிக்கையை, அவருடைய எல்லாவற்றையும் யார் மேல வைக்கிறார்னு பார்க்கும்போது கர்த்தர் மேல வைக்கிறார். வேற யார் மேல அவரால் வைக்க முடியல, வைக்கிறதுக்கு அவருக்கு அந்த மனசும் வரல. ஸோ அந்த முதல் வசனமே culminates the whole Psalms of who this God is for David. இந்த தேவன் தாவீதுக்கு எப்படியாக இருக்கிறார் என்று அந்த முதலாவது வசனத்துல அது ஒரு உறுதியாக இருக்கிறது. And let us not forget the first verse. Easy to memorize Bible verse, not difficult. Okay, try to memorize at least this one verse. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not be in want. ஒரே வசனம் தான். If you can just keep it in your heart. இதை NIV வெர்ஷன்ல இங்கிலீஷ்ல நான் வாசித்தேன். The NLT version, New Living Translation version என்ன சொல்லுது? I have all I need. NASB version என்ன சொல்லுது? New American Standard Version,
I will not be in need. The Christian Standard Bible என்ன சொல்லுது? I have what I need. But there's another version was very interesting. இன்னொரு version இருக்கு. அது வந்து is from the Catholic Bible. It's called the Douay-Rheims Bible. அது என்ன சொல்லுதுன்னா, the Lord ruleth me and I shall want nothing. எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல? The Lord ruleth me and I shall want nothing. கர்த்தர் என்னை ஆளுகை செய்கிறதுனால எனக்கு ஒன்றும் வேண்டாம், எதுவும் அவசியம் இல்லை என்று அவர் சொல்றது போல இருக்கு. மறந்துவிட வேண்டாம், தாவீது அவரே ஒரு மேய்ப்பன். டேவிட் வாஸ் himself ஒரு shepherdல. அந்த குடும்பத்துல மிகவும் இளையவனாக இருந்தான். ஸோ இந்த தாவீது சொல்றாரு, and how does he refer to his God? He's saying the Lord. ஆங்கில வேதத்தில் பார்த்தீங்கன்னா LORD வந்து கேபிட்டல் வந்து எழுதப்பட்டிருக்கும். The Lord இந்த கேபிட்டல்னு சொல்லும்போது the word is actually Yahweh. Yahweh வந்து யூதர்கள் வந்து அந்த Yahweh என்ற கர்த்தருடைய நாமத்தை அவங்க வந்து உச்சரிக்க மாட்டாங்க. Because do not take the name of the Lord in vain. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக என்று சொல்லும்போது, so they don't pronounce the word Yahweh. அதுக்கு ஆடோனாயின்னு சொல்வார்கள். So Yahweh என்று சொல்லும்போது God, we don't even deserve to say your name aloud. நம்மளுக்கு அந்த தகுதியே இல்லை ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை சொல்றதுக்கே தகுதி இல்லை. அந்த ஒரு posture of humility. இப்போ யாஹ்வே என்று சொல்லும்போது உடன்படிக்கையை காத்து கொள்ளுக்கூடிய ஒரு தேவன். The God who keeps his covenant. வேதத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் இருக்க நம்ம வாசித்து பார்த்தோம்னா, the scripture is full of this imagery. What is this imagery? இந்த மெட்டஃபார் எப்பொழுதும் இருக்கும். மேய்ப்பன் ஆடுகள், மேய்ப்பன் ஆடுகள், எப்போதும் இந்த மெட்டஃபார் வந்து நீங்க நான் வாசிக்கும் போது எப்பொழுதும் இருக்கும். அப்ப மேய்ப்பன் எதை குறித்து சொல்லுகிறது? யாஹ்வே தேவன். ஆடுகள் எதை குறித்து சொல்லுகிறது? நீங்களும் நானும். யாஹ்வே உன்னுடைய தேவன், நம்முடைய தேவன். யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், நம்முடைய தேவன். இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் சொல்லும்போது, அவர் வந்து ஒரு உடன்படிக்கையை வெட்டினார். He cut a covenant. He cut a covenant so that he can keep it. அந்த உடன்படிக்கையை கர்த்தர் உருவாக்கி, அந்த உடன்படிக்கையிலே நீங்களும் நானும் இருக்குமாறு கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆக இந்த முதலாவது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, what do we see is that David has a personal relationship with the shepherd, his God, Yahweh. அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு வைத்திருந்தார். அவரே ஒரு மேய்ப்பன், ஆனால் கர்த்தர் அவருடைய மேய்ப்பன் என்று அவர் அங்கீகரிக்கிறார். He is a shepherd, at the same time he knows that he needs a greater shepherd to lead him. அவர் ஆளுகை செய்கிறதை தாவீது முதலாவது வசனத்துல சொல்கிறோம். I want to encourage us to give ourselves to the wholesome rule of God. ஆண்டவருடைய முழுமையான ஆளுகைக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்க கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். The first blessing is a blessing of the shepherd's wholesome rule. How many of us this Lent period we want God to rule us every area of our life? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அங்கத்திலும் நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லும்போது he will come as a ruler. அவர் நம்மளை ஆளுகை செய்வதற்காகவே விருப்பப்படுகிறார். And when God rules us, it doesn't mean that என்ன சொல்றது, it's not like dictatorship. தெரியுமா? அவருடைய ஆளுகை இது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு ஆளுகை. Because he is the king, we are people of the kingdom. அவர் ராஜ்யத்தின் ராஜாவா இருக்கிறதுனால ராஜ்யத்தினுடைய மக்களாக நம்ம இருக்கிறோம். ராஜ்யத்தினுடைய குமாரர்கள் குமாரத்திகளாக நம்ம இருக்கிறோம். ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள். அப்ப ராஜ்யத்தின்படி அவர் நம்மளை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுத்தாலும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். If you have forgotten anything else, the first blessing that we have is that the shepherd's wholesome ruling. Let him rule us. அவர் நம்முடைய ஆளுகை செய்யட்டும். அவருடைய ஆளுகைக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த ஆளுகை வந்து எல்லாருக்கும் வந்து கர்த்தர் கொடுக்கிறார். From the smallest to the biggest, from the youngest to the oldest, from the most educated to the least educated. எல்லா ஏன்னா சொசைட்டியில்
இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து கர்த்தர் இதை கொடுக்கிறார். தாவீது இதை அறிந்து கொண்டதுனால அவர் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். And notice the tense is the present tense. The Lord is my shepherd. Not he was, not he will be, but he is my pet shepherd now. அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறதுனால எனக்கு இருக்கிறதோ இல்லையோ அவர் என்னுடைய மேய்ப்பர். எனக்கு சுகம் வருகிறதோ இல்லையோ என்னுடைய மேய்ப்பர். எனக்கு ஞானம், அறிவு, படிப்பு, கல்வி அதிகமாக இருக்கிறதோ அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். That will never change. உலகம் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், உறவுகள் துண்டிக்கப்பட்டாலும் கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார். அதுவே எனக்கு போதும். நான் தாழ்ச்சி அடையேன். நான் அசைக்கப்பட மாட்டேன். நான் விலகி போக மாட்டேன். ஏனென்றால் அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். He is always in the present with the Lord. I want to encourage you. In the season of Lent, in this, நிறைய பேருக்கு வந்து ஒரு spark. And I know that some of us are putting extra effort to say, Lord, how much I need you. Extra effort எடுத்திருக்கீங்க. ரொம்ப 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 நோக்கத்தோடு இந்த காலங்களை நீங்க எடுத்திருக்கீங்க. You know, when you do that, not just this season of Lent, but நிகழ்காலத்திலே இந்த மேய்ப்பனை நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழ்காலத்திலே வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். Always in the present tense, the Lord is still my shepherd. Amen. He is still my shepherd. அவர் என்னுடைய மேய்ப்பராய் இன்னும் இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடையேன். I have all I need. I will not be in need. I have what I need, and I shall want nothing. அந்த மாதிரி he is our all in all. Okay. That's the first one. Second blessing in second verse-ல பார்க்கும்போது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He makes me lie down in green pastures. He leads me beside quiet waters. A beautiful verse. The second blessing is the shepherd's focused guidance. மேய்ப்பனுடைய ஒரு குறிக்கோளான வழி நடத்துதல். Very focused. The shepherd is very, very focused. இந்த ஆடுகள் என்று பார்க்கும்போது, குறிப்பாக இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஆடுகளுடைய சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது, the sheep is not like the whole place is full of vegetation, ரொம்ப greenery-யா, ரொம்ப அழகா, அப்படி இல்லை. Actually இந்த மாதிரி படம் இல்லை, இது வந்து சும்மா ஒரு படத்துக்கு தான். It is not, the whole place is very green and nice, you know, beautiful and tender. இல்லை அப்படி இல்லை actually, right? The whole landscape of the desert. Remember, the nation of Israel is a desert region. அது ஒரு பாலைவனம் actually. அந்த பாலைவனத்துல தான் ஆண்டவர் வந்து அந்த தேசத்தை செழிப்படைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அந்த டெசர்ட் ரீஜன்ல தான் கர்த்தர் அந்த தேசத்தை ரொம்ப செழிப்பா வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஆடுகள் வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது என்றால் ரொம்ப லேசான ஒரு சூழ்நிலையில பாறைகள் இருக்கும், கற்கள், பெரிய கற்கள், சின்ன கற்கள், அப்புறம் முட்கள் இருக்கும், அந்த முக்கியமாக முட்கள் இருக்கும். பிறகு வந்து வெப்பம், the heat, unbearable heat, right? இப்போ நம்ம வந்து சிங்கப்பூர்ல இந்த last 1 week or 2 weeks, we know how unbearable the heat is. Not just the weather, the humidity level ரொம்ப ஹையா இருக்கு தானே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த ஹியூமிடிட்டிக்கு ஏற்ற இன்செக்ட்ஸ், பூச்சிகள் இருக்கும். அப்ப அந்த ஆடுகள் சொல்லும்போது, அந்த ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கும்போது இஸ் நாட் வெரி பிளசன்டான ஒரு சூழ்நிலையில இருக்காது. எப்பொழுதும் வெயில்ல இருக்கும், எப்பொழுதும் கஷ்டமான நிலையில இருக்கும். ஆனா அந்த மேய்ப்பனுக்கு ஃபோக்கஸ் கைடன்ஸ் இருந்ததுனால, தெளிவான ஒரு வழி நடத்துதல் அந்த மேய்ப்பனுக்கு இருக்கு. அது இருக்கிறதுனால அந்த மேய்ப்பன் புல்லுள்ள இடங்கள்லாம் எங்க இருக்குன்னு அந்த மேய்ப்பனுக்கு தெரியும். ஆடுகளுக்கு தெரியாது. The sheep will not know, they may not know much, but the shepherd knows where the green pastures are. அந்த மேய்ப்பனுக்கு தெரிந்ததுனால அந்த மேய்ப்பன் மந்தை எந்த நேரத்துல இந்த புல்லுள்ள இடங்களுக்கு போகக்கூடும் என்று இந்த மேய்ப்பனுக்கு தான் தெரியும். And so the shepherd brings the sheep, not just one sheep, the whole sheep. அதாவது மந்தையின் ஆடுகள், sheep of the pasture. That is why we all of us here, எங்கு போனாலும் இந்த மந்தைக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர் மேய்க்கும் போது மந்தையை மேய்க்கிறார். ஆமென். அதனால்தான் மந்தையை விட்டு விலகி போனதுதான் அந்த 99 விட்டுட்டு அந்த ஒரு ஆளை தேடி ஆண்டவர் போறாரு. That's why it's very important, good or bad, remain in the eyesight of the
shepherd. அதுதான் the sheepfold. God has a plan for the sheepfold, not just you and me, not just individual plan இல்ல, not just one family இல்ல. God has a plan for the generations. All of us are one. ஒரே மந்தையின் ஆடுகளாக ஒரே மேய்ப்பனை நோக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். So when he leads the sheep in the plural, அந்த எல்லா மந்தையும் ஒன்றாய் வந்து அந்த புல்லுள்ள இடத்துக்கு போக கர்த்தர் வழி நடத்துகிறார். Amen. The shepherd will know where to bring at the right place at the right time. If not, the sheep will die. There's something about being in the sheepfold that we must understand. If we don't remain in the sheepfold, you will be scattered and you lose out on life. So இந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான்? புல்லுள்ள இடங்களில மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில. What does this show? The waters. டர்ஸ்டியா இருக்கக்கூடிய அந்த ஆடுகளுக்கு ஆண்டவர் எங்கு அந்த தாகத்தை தீர்க்க முடியும் ஆண்டவருக்கு தெரியுது, அந்த மேய்ப்பனுக்கு தெரியுது. And notice where the shepherd is always. The shepherd is always where the sheep is. மந்தை எங்க இருக்கிறதோ அந்த மேய்ப்பன் அங்குதான் இருக்கிறான். Amen. The sheep will always be where the shepherd is. The shepherd will always be where the sheep is. அந்த ஆடுகளுக்கு சொந்தமாக தேட முடியாது, சொந்தமாக அறிந்து கொள்ள முடியாது, சொந்தமாக சேரவும் முடியாது. The sheep must always be guided. Brothers and sisters, we need God's guidance. True as it is, we got so much of information, so much of quick knowledge. நமக்கு no need to say, நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை how much AI உடைய advancement, no need to say. You don't even need to ask anyone for advice. You just talk to ChatGPT. Press the button, speak to ChatGPT or any other models of AI. It will give you an answer. But I can tell you this. இந்த உலகத்துல ஒழுங்கா வாழ வேண்டும்னா நம்மளுடைய மேய்ப்பன் நமக்கு அவசியம். No AI can replace our shepherd. Amen சொல்லுங்களேன். There's nobody else can replace the shepherd. அந்த மேய்ப்பனுடைய focus guidance நமக்கு இருந்தா தான் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம ஒழுங்காக போய் சேர முடியும். அவர் ஒருவர் தான் அவருக்கு அந்த தகுதி இருக்கு. Because the shepherd cannot get lost. Will you trust the shepherd that will get lost? God will not lose his way. God cannot lose his way. அவர் 24 மணி நேரம் அவர் இடத்துல நம்ம போகலாம். அவர் நம்மளை ஃபோக்கஸா கைட் பண்ணுவார். He is the best guide. அவர் நம்மளை நடத்துவார். அதனால்தான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. That means he takes time to make us go to the place that we need to be. அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். What a beautiful picture that he leads me beside quiet waters. He doesn't push me, he doesn't force me, he leads me gently. அழகான ஒரு ஹீம் இருக்கு. He leaded me, he leaded me, he leaded me, he leads us. It's a picture of not authoritative picture, like it's a picture of love. A picture of trust. அதுதான் நம்முடைய தேவன். அதனால்தான் அவர் நம்மள வலுக்கட்டாயப்படுத்த மாட்டாரு. கொஞ்சம் அன்பாக தட்டுவாரு, கொஞ்சம் முத்தம் இடுவாரு, கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் எச்சரிக்கை கொடுப்பாரு. பட் இதெல்லாம் எதற்காக? அந்த புல்லுள்ள இடங்களில நம்ம போய் சேர வேண்டும் என்பது, அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையில நம்ம போய் சேர வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. How many of us need focused guidance in our life? Here you are, the shepherd. நம்முடைய தேவன், அவர் நம்மளை நடத்துவார். The third blessing in verse 3ல நம்ம பார்க்கிறோம், the shepherd's righteous restoration. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். He restores my soul. He guides me in paths of righteousness for his name's sake. இந்த முதல் 3 வசனத்தை நம்ம பார்க்கும்போது தாவீது ஒரு shepherd boy-ஆ இருக்கிறார் என்று நம்ம வாசிக்கலாம். He's a shepherd boy. அவர் ஒரு மேய்ப்பனாக வாலிபனான ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். The next 4, 5, 6 verses பார்க்கும்போது David is referring to himself as shepherd king. So மேய்ப்பனாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய சூழ்நிலை. அவர் மேய்ப்பனாய் மட்டுமல்ல, ஆனா
ஒரு ராஜாவா இருக்கக்கூடியவராக அவர் காணப்பட்டார். அப்ப ராஜாவா இருக்கும்போது வரக்கூடிய சவால்கள், பரீட்சைகள், எதிர்ப்புகள் எவ்வளவோ மேன்மையா இருக்கிறது. சாதாரணமான ஒரு மேய்ப்பனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து உருவாக்கி ஒரு வாரியர் கிங்காக ஆண்டவர் நியமனம் பண்றாரு. பாத்தீங்களா? இஸ் நாட் ஜஸ்ட் a king, இஸ் a conquering, is a warrior. David was a warrior. இன்றைய வரைக்கும் நீங்க வந்து செய்தியெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தில் பார்க்கும்போது David சொன்னா the star of David. David plays a very important role in the history of Israel. ஏன்னா he conquered, he rose up for God, defeated the enemies ன்னு சொல்லும்போது. But do you think he doesn't have fear, trembling and all that? Absolutely, நிச்சயமாக அவருக்கு இருந்திருக்கும். அப்ப இந்த ராஜாவா இருக்கக்கூடிய தாவீதுக்கு ஆத்துமாவுக்கு பலன் வேண்டுமா இருந்தது. He needed strength in his soul. And you know, another name for God is the righteous branch. நம்முடைய தேவனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நாமம் வந்து righteous branch. அது வந்து எரேமியா 23:5 நம்ம பார்க்கிறோம். Jeremiah 23:5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்போது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழுப்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். ஒரு நீதி உள்ள கிளை, righteous branch. Our God is named righteous. அப்படின்னா நம்மை ஆண்டவர் எப்படி நடத்துவார்னா righteous restorationோடு நம்மை நடத்துவார். நம்முடைய மேய்ப்பனுக்குன்னு ஒரு வேல்யூ, ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கு. This shepherd that David is saying is not just any other shepherd. ஏதோ ஒரு மேய்ப்பன் அல்ல. ஒரு 10 மேய்ப்பன் இருக்கிறாங்கன்னா அந்த 10ல ஒருவர் தான் இல்லை. No, this shepherd is outstanding. He is very, very different. He stands out. He stands out. He stands very distinct from any other shepherd. இந்த மேய்ப்பனுக்குன்னு ஒரு கொள்கை, ஒரு வழி, ஒரு நீதி என்று இருக்கு. He is different from any other shepherd. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். ஏன்னா மற்ற மேய்ப்பர்கள் அவரை போல வேஷம் போட்டு வர்றவங்க இருப்பாங்க. அந்த மந்தை ஆடுகளை சிதறடிக்கிறதுக்காக சிலர் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். I am the good shepherd. I want you to take a look at me. I am the one whom you need to give your attention. அவன் மூன்றாவது ஆசீர்வாதம், the shepherd's righteous restoration. Our soul is restored when we are walking the right path. சரீர பிரகாரமாக நம்ம சரிப்படுத்திடலாம். Physically we can exercise, take care, whatever we want to do with our body. But the soul can ஒன்று இருக்கு. இந்த ஆத்துமா பிழைக்க வேண்டும், தேற்றப்பட வேண்டும் என்று மேய்ப்பன் அறிந்திருக்கிறார். இந்த ஆத்துமா எப்படி தேற்றப்படும் என்று பார்க்கும்போது அது நீதியின் பாதையில வந்தாதான் முடியும். அப்ப இந்த மந்தை நாடுகளை நீங்க பார்க்கும்போது நான் சொன்னது போல கற்கள் இருக்கும், பாலைவனமாக இருக்கணும். இட்ஸ் a desert region. It is not a straight plateau. It is very rugged. ரொம்ப லேசா நடக்க முடியாது. ஆனால் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது தம்முடைய நீதி நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறான்னு சொல்லுது. Somehow the Lord paved that small narrow path so that the sheep can walk and avoid the stone, the thorns, the rock and all that. அந்த பெரிய நிலத்துல ஆண்டவர் ஒரு குறுகிய, he will pave the way, that little way for us to walk. And the little way, அந்த ஒரே கூர்மையான அந்த righteous வேல, அந்த வேல நம்ம நடந்துட்டானா நம்முடைய ஆத்துமா தேற்றப்படும். அதுதான் தாவீது சொல்ற, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். எப்படி? அவருடைய நீதியின் பாதையிலே என்னை நடத்துகிறார். கர்த்தரே சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இன்னொரு வசனத்துல சொன்னார்ல, மத்திய 7:13-14, எனக்கு யாராவது வாசிக்கிறீங்களா? மத்திய 7:13-14 இயேசு சொல்றது நம்ம கேட்கலாமே. Matthew 7:13-14, anyone can read. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல், ரொம்ப இடுக்கம், நேரோ.
கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் The destruction is very broad. வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான் அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப நீங்களும் நான் அந்த சிலர் கூட்டத்தில் இருக்கணும். என்னன்னு சொல்றீங்களா? We will not be in the popular group. It's fine. Don't go for popularity. It will fail you one day. Live our life that will please God. நேரவா இருந்தாலும் பரவாயில்ல, but it pleases God. Better. Because that path, என்ன சொல்றது, leads you to life. அது ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. We don't need to be popular, friends. Don't be popular. Be popular for God. அதனால்தான் அந்த ஒரு பாதை தான், அதை தான் கண்டுபிடிக்கணும். இந்த பாதை யார் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க? நீங்க நினைச்சு பாருங்க, இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் not many people intend good for us. They will want to have the good path, but they will not want you to be where they are. ஆனா கர்த்தரோ வித்தியாசமானவர். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். Hallelujah. Because of his name, அவருடைய நாமம் நீதியா இருக்கிறதுனால, because he is righteous, he wants us to walk in that righteous way. And you know what? இந்த ஆண்டவர் முன்னுக்கு மேய்ப்பனாக அவர் முன்னுக்கு போறார்ல, as long as you are close to the shepherd is enough, because you can hear his voice. இந்த ஆடுகள் எப்படி தான் இந்த மேய்ப்பனை ஃபாலோ பண்ணுது? பார்த்து ஃபாலோ பண்ணல, கேட்டு ஃபாலோ பண்ணுது. ஏமேன்னு சொல்லுமா? அதனால தான் கேட்கறது ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளோ பொறுப்பு, எவ்வளோ விஷயம் உங்க மைண்ட்ல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ இதுக்கு தட்டி வந்துருச்சு, நாளைக்கு வாட்டி பரவாயில்ல. எவ்வளோ விஷயம் உங்க மனசுல இருந்தாலும் கேட்க மறந்துடாதீங்க. அதனால தான், ஓ இஸ்ரவேலே, உன் தேவன் ஒருவரே தேவன் என்று நீ கேள். Hear, O Israel, the Lord your God is one God. Hear the word of the Lord and you will live. Hear the shepherd's voice. அதுதான் என்னுடைய ஆடுகளை நான் அறிகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பேர் சொல்லி அழைக்கிறார். அவர் தெரிஞ்ச ஒரு சத்தம் போட்டாலும் அந்த மந்தைய நாடுகள் வந்துடும். அப்ப மேய்ப்பர் கூப்பிடும் போது மந்தைய நாடுகளும் சேர்ந்துடும். And that is why the shepherd wants to lead us into the righteous restoration. நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் தேற்ற இருக்கிறார். He restores my soul. Don't you think that our soul needs restoration every moment? You know why? Because this soul is, sometimes you don't even understand your own soul. தாவீதுக்கு சில நேரத்தில் அவர் யோசிப்பாரு, அவருடைய ஆத்மா குறித்தே அவருக்கு நிறைய கேள்வி இருக்கும். And he says, why are you downcast, O my soul? ஒரு சங்கீதத்தில் சொல்லுவாரு, என் ஆத்மாவை நீ ஏன் உனக்குள்ளே கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? உன் தேவன் மேல நம்பிக்கை வை. Tell me, how many of us in our soul we are not better? We are not affected in our soul. Our soul is so fragile. அதனால தான் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அந்த ஆத்மா எடுத்து நம்ம என்ன சொல்றது, கண்டிஷன் பண்ணிட்டே இருக்கணும். This soul needs conditioning. And we cannot use the men are a ways, men are a wisdom, cannot. இந்த ஆத்மா நேசர் இடத்துல இந்த ஆத்மா ஒப்பு கொடுக்கணும். Amen. He is the lover of our soul. Our best of friends and spouses or whatever will not know us entirely. But only the shepherd knows our soul. நம்முடைய ஆத்மாவுடைய நிலை எங்க இருக்குன்னு கர்த்தர் அறிகிறார். அவர் நம்முடைய ஆத்மாவை நீதியோடு ஆண்டவர் தேற்றுவார். Hallelujah. Righteous restoration. Amen. Not just restoration, righteous restoration. He will restore. Okay, 3 பார்த்து விட்டோம். பொறுமையா கேக்குறீங்க. Thank you very much. 4வது ஆசீர்வாதத்தை பார்ப்போமா? The 4th blessing in verse 4 is the shepherds, and I use this word. I was thinking what word to use. The shepherds strong comfort. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அது மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணீங்க. Because that is like an axis between the first 3 and the last 3 verses.
தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். The whole psalm talks about God the shepherd being with David the shepherd boy and the shepherd king. தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Hallelujah. Even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me. Present tense. Your rod and your staff, they comfort me. இங்க நான் எழுதியிருக்கேன், the Lord is fiercely committed to us and our well-being. Fiercely committed. இந்த மேய்ப்பன் எப்படி weakling நினைச்சிடக்கூடாது. Don't think that the shepherd is a weak fella. Don't think that Jesus is a weak person. No, he's not weak. He's meek. Meek என்ன தெரியுமா? Controlled strength. அவரால் அடிக்க முடியும் அவருடைய எதிரிகளை, அவரால் பெரம்பெடுக்க முடியும், ஆனால் controlled strength, reserve strength. He's a very meek God. Meekness and majesty இணைந்து வருகிறது. அப்ப ஆண்டவர் பாருங்க, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? He is committed to our well-being. நம்ம நல்லா இருக்கணும்னே ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்றது? பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்கும்படி வேண்டுகின்றேன். God's intention for us, our well-being is shabash. Top level அவர் நம்மளை குறித்து நினைக்கிறார். எந்த மனுஷன் அந்த மாதிரி நம்மளை குறித்து 100% நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் ஏதாவது கொஞ்சம் குறைவு இருக்கும், போட்டி போறாமே நிச்சயமாக இருக்கும். ஆனா இந்த மேய்ப்பன் என்ன தெரியுமா? தம்மை தாமே கொடுத்து நம்மளை மீட்டி ரட்சித்து எடுத்தார். And this verse 4 is very interesting because it's a switch. First 3 verses ஒரு மேய்ப்பனுடைய வாழ்க்கை. ஆனா 4, 5, 6 பார்க்கும்போது he's going through a difficult time now. No longer just beautiful relationship with the shepherd and the sheep, not just the green pastures, but look at that, he's at a valley. புல்லுள்ள இடங்களில இருக்கிறாரு, அமர்ந்த தண்ணீர்ல இருக்கிறாரு, but there's another place called a valley. Can you and I avoid the valley in our life? Well, truth be told, the valley is always there. As much as we want to have the mountaintop experiences, மலை மேலே ஏறி ஆண்டவரே, praise the Lord, hallelujah. You want to high praises, high victory in our life. At the same time, பள்ளத்தாக்கினுடைய அனுபவங்கள் நிச்சயமாக வரதான் செய்யும். The question I ask you today is, how deep is your valley? உங்களுடைய பள்ளத்தாக்கு 1 மீட்டர் அளவில் இருக்கா, 10 மீட்டர் அளவில் இருக்கா, இல்லை 100 மீட்டர் தூரமாக ஆழத்தில் இருக்கிறதா? நீங்க இன்னும் ஆழமாக போக உலகத்தினுடைய குரலே சத்தமே வராது. அதாவது டீப், நான் சொல்றது டீப் சீ scuba diving and the deep sea போறாங்க தெரியுமா? You can't go very 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 deep without a proper apparatus. உங்க காது வெடிச்சிடும். Because the pressure, நீங்க இன்னும் ஆழத்துக்கு போக எங்கேயோ ஒரு கொகைக்குள்ள எங்கேயோ ஒரு தனி இருளில் இருக்கிறது போல இருக்குமா? தனித்து இருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையினுடைய பள்ளத்தாக்கு நம்ம போகும்போது 1 மீட்டர் சமாளிக்கலாம், 5 மீட்டர் சமாளிக்கலாம். சில நேரத்தில் 50 மீட்டருக்கு போவோம். பார்த்தீங்களா? எதிர்பார்த்தவங்களாம் வர மாட்டாங்க, உதவி நாடினவங்களாம் இருக்க மாட்டாங்க, நம்பினவர்லாம் விலகி போவாங்க. அந்த நேரத்தில் நீங்க ஒதுக்கப்பட்டு திசையிலேருந்து நீங்க அழுத்தத்தை பெறும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அந்த கஷ்டத்தை தாவீது அனுபவிக்கிறார். The valley is not enjoyable, friends. Nobody will want to plan a vacation to the valley. It's horrendous. அந்த பள்ளத்தாக்கு தாவீது எப்படி நம்ம ஒப்பிட்டு சொல்ற? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், even though I walk through the valley of the shadow of death. ஏன்னா இந்த ஹீப்ரூல இந்த shadow of death வந்து ஒரு வார்த்தையா வருதா? It's not shadow of death but shadow death. That means death is shadowing you all the time. It's sticking like glue to you. You want to come out of it, you cannot. அது உங்களுடைய பழக்க வழக்கமாக இருந்தாலும், உங்களுடைய நம்பிக்கை வந்து உடைந்து போய்விட்டதோ, உங்களுடைய விசுவாசம் அற்று போய்விட்டதோ, திருமணத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை, குடும்பத்தினுடைய உறவுகள் சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலை, வேலை இடத்துல பார்க்கும்போது எல்லாருக்கும் பதவி கிடைக்குது, உங்களுக்கு பதவி கிடைக்கல. You facing death all the time. There's no progress. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அனுபவங்களை நிச்சயமாக சந்திக்க தான் வேணும்.
life doesn't promise us, rosy picture all the time. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுதான் கர்த்தர் சொன்னாரு. Yes, you will have trouble in this world, but I have overcome. If I have overcome, you will be more than overcomer. அப்படின்னா we don't say that it's all rosy. At the same time, we don't live in despair. Amen சொல்லுமா? எத்திசையிலிருந்து நம்ம அழுத்தப்படும் போது, அதுதான் அந்த வசனம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு நாளும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஒவ்வொரு நாளும் நடக்கிறது, not passing by. It's just like you're taking a train, maybe a speed train, வேகமா போகுது, அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நிக்காம அந்த தாண்டி போகுது பாத்தீங்களா? You just ஒரு ஃபிளாஷ்ல பார்த்துட்டு போகுது. It's not like that. இந்த மரண இருளின் பார்க்கும்போது you're not passing by, you're living in it. அந்த கஷ்டத்துல வாழ்றவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. It's tormenting. It's like walking on fire. Thin iceல நடக்கிறது போல இருக்கும். இந்த தீர்மானத்தை எடுத்தா கஷ்டம், இந்த தீர்மானத்தை எடுத்தா கஷ்டம், சிரிச்சாலும் கஷ்டம், சிரிக்காம இருந்தாலும் கஷ்டம். எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு டுவாலிட்டியில வாழ்ந்துருக்கீங்க? என்னடா நான் என்னதான் செய்யணும்? நான் சிரிக்கணுமா, நான் வந்து அழுகணுமா? Actually, what am I supposed to do in life? Have you ever felt that way before? You're torn to pieces because you have to live a life that ensure that you're all good and tight. எல்லாம் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா அப்படியே அழகா இருக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம். கஷ்டமா இருக்கும் சன்னத்துல. அந்த மரண சுவாசம் வருகிறது, ஹோப்லெஸ்னஸ், அந்த பெயின், அந்த சஃபரிங் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். It's like burning rubber. You can smell it. It's there, right there. அப்ப இதெல்லாம் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, பயம் வந்து நம்முடைய இருதய கதவை தட்டிக்கொண்டே இருக்குது, பட்டு பட்டுன்னு தட்டிக்கொண்டே இருக்குது. பயம் வந்து தட்டிக்கொண்டே இருக்குது. வீட்டு பிரச்சனை பயம் தட்டிக்கொண்டே இருக்கிறது, பிள்ளைகளுடைய பிரச்சனை பயம் தட்டிக்கொண்டே இருக்கிறது, வேலைகளுடைய பயம் தட்டிக்கொண்டே இருக்கிறது, ஊழியத்தினுடைய பாரங்கள் தட்டிக்கொண்டே இருக்குது. இந்த இருதயத்தினுடைய அந்த துணி, அந்த தட்டுற துணி தட்டிக்கொண்டே, பயம் தட்டிக்கொண்டே இருக்கிறது. நீ உன்னால வாழ முடியுமா? உன்னால பிழைக்க முடியுமா? உன்னால ஊழியம் செய்ய முடியுமா? உனக்கு திருமணம் நடைபெறுமா? உன்னுடைய படிப்புல இருந்து உனக்கு முன்னேற்றம் வருமா? உன்னுடைய வேலை இடத்துல உனக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருமா? அந்த தட்டிக்கொண்டே, பயம் தட்டிக்கொண்டே இருக்கும். ஆனா தாவீது என்ன சொல்லுகிறார்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், even though I walk through these challenges in my life, I will not fear any evil. You know how a strong statement that is? I will fear no evil. I will fear no evil. நீங்க நினைக்கலாம் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு அவர் சொல்றது உண்மைதான். ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சிருங்க, he is not saying it with his own strength. He is not saying it with his own strength. Right after the verse என்ன சொல்லுது? I will fear no evil, for you are with me. பொல்லாப்புக்கு பயப்படே, not in his own strength, not in arrogance, pride, ego. இல்ல இல்ல இல்ல, நீர் என்னோடு இருக்கிறதுனால தான் ஆண்டவரே. ஃப்ரெண்ட்ஸ், உங்க சொந்த பலத்துல நீங்க நம்பிராதீங்க, உங்க படிப்பறிவில நம்பிராதீங்க, உங்களோட ஆவிக்குரிய திறமையில நம்பிராதீங்க. தேவன் என்னோடு இருக்கிறதுனால தான் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். There are many things that are beyond our control, brothers and sisters. Beyond our control, many things. Look at the nations now. சிங்கப்பூர்ல நம்ம உட்கார்ந்து செய்தி வாசிக்கிறோம், தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கோம். We are so helpless by the things that are happening around us. இது நம் நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையா இருக்கக்கூடிய ஒருவர் இருந்தாருன்னா நம்முடைய மெய்ப்பன் தான். நான் பயப்படேன் ஆண்டவரே. Fear is scary, fear of what is going to happen. The English word that is used, sometimes we ruminate what is going to happen. ஏதாவது நடந்துருமா, ஐயோ எப்படி நடந்துருமா? அது வந்து சும்மா வேணுகிட்டேயும் செய்யல, அது ஒரு திகில். வாழ்க்கையினோட அனுபவங்களை கடந்து போகும்போது கஷ்டமா இருக்கும். என்னுடைய கணவர் அல்லது மனைவி வேலைக்கு போயிருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. ஐயோ ஏதாவது நடந்துருமா, ஏதாவது நடந்துருமா? என்னுடைய குழந்தை வீட்டுக்கு வரவில்லையே நடந்துருமா? இல்ல மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த சொந்தக்காரங்க வியாதியில தவித்து கொண்டு இருக்கிறாங்க, அடுத்தது என்ன நடக்க போகுமா? ஒரு திகில், ஒரு பயம். அந்த பயத்தை எப்படி நம்ம சமாளிக்க முடியும் தெரியுமா? யாஹ்வே கர்த்தர்
உடன்படிக்கை வரைந்தவர். அந்த வரைந்தவர் மலை மேலுடைய உச்சியின் அனுபவத்தில் மட்டும் நம்மோடு இருக்க மாட்டாரு, ஆனா பள்ளத்தாக்கிலும் நம்மோடு அழுகுவார், நம்மோடு அவர் புலம்புவார், நம்முடைய வேதனையிலே நம்மோடு அமருவார், நம்முடைய கூக்குரலை கேட்பார். God is not just in our high moments. I tell you, God is close to the broken-hearted and those who are crushed in spirit. That's what the psalmist says. You thought that if you are crushed in spirit that you are far from God. ஆனா நீங்க நொறுக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவரிடத்துல நீங்க சேர்ந்தீங்கன்னா அவர் உங்களோடு ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. Never despise the valley experiences we all go through. Sometimes we say, Lord, please take it away. That is our human thinking. ஆனா ஆண்டவர் சில நேரத்தில் சில விஷயத்தை வந்து அனுமதி கொடுப்பாரு. He allow us to go through the valley. You know why? At the valley there are a lot of lessons to learn. மலை மேல நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை விட நான் உண்மையா சொல்றேன், நான் வாழ்க்கையினுடைய அனுபவத்துல பல விஷயங்களை மலை மேல நான் கத்துக்கல, பள்ளத்தாக்குல தான் கத்துக்கிட்டேன். அந்த பள்ளத்தாக்குல தான் உண்மையானவங்க யாருன்னு தெரியும். அந்த பள்ளத்தாக்குல தான் என் தேவனை எப்படிப்பட்டவர்னு ஆராய்ந்து அலசி புரிந்து அவரை ஆராதித்து அவரை சேவை செய்ய முடியும். பள்ளத்தாக்கின் அனுபவம். அதோடு தாவீது சொல்றாரு பாருங்க, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். You know the rod and the staff. இது வந்து ஸ்டாஃப், அது வந்து ஒரு இது மாதிரி இருக்கு. அது வந்து ஆடுகள் வந்து சாக்கடையில விழுந்துருச்சுன்னா, அல்லூர்ல விழுந்துருச்சுன்னா அது வந்து அதை எடுத்து கழுத்தை பிடிச்சி இப்படி இழுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, ஆடுகள் வந்து திரும்பி ஓடாதது காலில் ஒரு அடி, டெம்பரரி அடி அடிப்பாரான்னு முற்றிலும் கொலை செய்ய மாட்டார். கொஞ்ச நேரம் அடி போட்டு தோள்பட்டையில போட்டு சுமந்து கொள்வார். இன்னும் the rod speaks about discipline and the staff about guidance ன்னு சொல்லலாம். ஆனா note this word, these are not punitive. அப்படின்னா ஆண்டவர் அவருடைய கோலும் அவருடைய தடியும் நமக்கு பயன்படுத்தும் போது it is meant not to punish us. நம்ம வந்து நாசமா போயிடணும், நம்ம வந்து வாழக்கூடாது, நம்மளை தண்டித்து நம்மளை விழுவதற்காக கர்த்தர் இந்த கோலும் தடியும் பயன்படுத்தாதபடி அவர் எதுக்கு நம்ம பயன்படுத்துறாரு? God's rod and staff is redemptive, it's not punitive. அவர் எதற்காக தண்டிக்கிறார், எதற்காக அவர் நம்மளை நடத்துறார் என்றால் நம்மளை அப்படியே தூக்கி சுமப்பதற்கு, ஏமே சரியான நிலையில நம்ம வந்து சேருவதற்கு. அதனால தான் அவர் தாயும் தகப்பனாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். You know why it is important for us to let the shepherd use the rod and the staff? ஒரு ஆடாய் நான் இருந்தேன்னா என் மேம்பட்டு நான் சொன்னா, மேய்ப்பனே இயேசுவே, please tell me where, please tell me where and how, tell me Lord, கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, teach me Lord. அப்படி செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, when we allow God to be God in our life, our marriages will be saved, our children will be home, disaster will be avoided. இந்த சகோதரி சொன்னாங்க அந்த சாட்சி, அவமானத்துக்கு இடம் இருக்காது, ஆறுதல் ஆத்மாவுக்கு வந்து சேரும். அந்த ஆறுதலை பற்றி தான் இங்க நம்ம பேசுறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். Your rod and your staff will comfort me. This comfort will not just, it's not just என்ன சொல்றது, just a feeling comfort. It's a comfort beyond human words. ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாக்களை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய உறவுகளை ஆண்டவர் வந்து ஆறுதல் படுத்துறான்னா சரிப்படுத்தி சீர்படுத்தி உருவாக்க போகிறார். This Lent season is a season of restoration and may God bless us with it. ஆறாவது சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். The fifth blessing, the shepherd's overflowing anointing. என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நிரம்பி வழியக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு வேணும்? Overflowing anointing of the shepherd, and the blessing கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். Remember, David was Israel's second king. Once he became a king, place of prominence, தேசம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. He accumulated enemies, not willfully. வேணுகிட்டே அவர் வந்து எதிரியை வந்து அவர் சேர்த்து வைக்கல,
எதிரிகள் உருவாக்கப்பட்டாங்க. அப்ப எத்திசையிலிருந்து எதிரிகள் வரும்போது என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் என்ன தம்மா செய்யறாரு? Because David gave his life to the shepherd to rule over. ஆண்டவர் என்ன செய்யறார்? சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். It means in full view. எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் தாவீதுடைய கொம்பை உயர்த்தினார். கொம்புனா ஹார்ன். அதுதான் அவர் நம்முடைய இரட்சணிய கொம்பு. The horn is like a picture of strength. அந்த எண்ணெயை தலையில ஊற்றும் போது அந்த ஹார்ன் தான் பாய்ப்பாங்க. அந்த எண்ணெய் அந்த ஹார்ன்ல போட்டு அந்த ஹார்ன்ல இருந்து தான் வரும். அந்த எண்ணெய் அப்படியே வழிந்து ஓட வேண்டும். அந்த வழிந்தோடு இருக்கக்கூடிய அந்த பலன் நமக்கு வேண்டும். overflowing anointing. நீங்களும் நானும் இந்த நாளிலே அந்த வழிந்தோடுகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு பலனா இருக்கிறது. அந்த வழிந்தோடுகிற அபிஷேகம் என்ன செய்யுதுன்னா, நமக்கு எதிராக இருக்கிறவங்கள கர்த்தர் ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, அது முக்கியம் இல்ல. You know what is this overflow of abundance? It is not rejoicing over our enemy's defeat. Very important point. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், அவர் போராடுவார். நமக்கு எவ்வளவு எதிரிகள் எழும்பினாலும் நாம் பிறருக்கு எதிரியாக இருக்கக்கூடாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய எதிரிகளை அவர் சிட்சிக்கும் போது, அவர் கடிந்து கொள்ளும் போது, அவர் ஜெயிக்கும் போது, அந்த எதிரிகளுடைய வீழ்ச்சியை கண்டு நம்ம மகிழக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. Don't rejoice when your enemies are defeated by your God. Don't do that. இந்த அபிஷேகம் என்னத்தமா செய்யும்? இந்த வழிந்தோடுகிற அபிஷேகம் என்னத்தமா செய்யும்? This overflowing abundance of anointing will cause us to be humble and loving and forgiving and having peace inside. ஆண்டவர் எதற்காக நம்மளை அபிஷேகம் பண்றாருன்னா, ஏதோ நம்ம பேர் பெருசா வர்றதுக்கு இல்ல, நம்ம கீர்த்தி வர்றதுக்கு இல்ல, மேய்ப்பனுடைய சுவாபம் நமக்கு வர வேண்டும். எத்தனை பேர் மேய்ப்பனுடைய சுவாபம் நமக்கு வேணும்? The anointing is not to flex your muscles and say that I am stronger than you, I'm more anointed than you, I got more gifts than you, I'm more powerful than you, I'm more educated than you, I'm more smart than you, I'm more beautiful than you. That's not the thing. The anointing causes you to have the shepherd's nature. Hallelujah. மேய்ப்பனை போல நானும் இருக்கணும்னு ஒரு வாஞ்சை எழும்பும். That is following Jesus. Lord, make me more like you. It goes much more deeper, friends. It much more deeper. அது வந்து கணிக்கிறதுக்கு only God will know our intentions. இந்த சுவாபம் நமக்கு இருக்கும்போது, கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம இடத்துல இருக்கும், அந்த சுவாபம் நமக்கு இருக்கும்போது, நம்ம போற இடம்லாம் நறுமணமா இருக்கும், ஆசீர்வாதமாவே இருக்கும். பேசுற வார்த்தை உறவுகள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். It's an overflowing anointing of love, peace, forgiveness. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வரும். ரொம்ப கிராஸா பிடிக்கிறது அந்த மனப்பான்மை இருக்காது, இறங்கிடும், அது பெயரும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் தான் இங்க தாவீது சொல்கிறார். You prepare a table before me in the presence of my enemies. It's not just to shame the enemies. That's not the point at all. சிலருக்கு வந்து நம்மள எதிராக இருக்கவங்க வீழ்ச்சி அடைந்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஆகிடும். Don't do that. அடுத்து நீங்களா இருக்கலாம், மறந்துடாதீங்க. You anoint my head with oil, my cup overflows. My cup is so good in the Lord. There's no place for bitterness, anger, frustration. But Lord, I give me a cup of love, peace, forgiveness. Amen சொல்லுமா? அதுதான் அந்த மேய்ப்பனுக்கும் மந்தை நாடுக்கு இருக்கக்கூடிய அந்த நேச்சர் உருவாக்கப்படுகிறது. கடைசியாக பார்ப்போம். Last verse and we're going to finish. The shepherds following mercies. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Surely goodness and love will follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Hallelujah. மேய்ப்பனுடைய தொடர்ச்சியான இரக்கங்கள். எரேமியா புலம்பலின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. His mercies are new every morning.
These days I'm saying this prayer more often. Lord have mercy. கர்த்தாவே இறங்கும், கர்த்தாவே இறங்கும். Lord have mercy on me. Helps me to put down my ego, my pride, my arrogance. Say, Lord have mercy on me. அவருடைய இரக்கங்கள், அவருடைய நன்மைகள் நம்மை தொடருவதற்காக கர்த்தர் விருப்பப்படுகிறார். Shepherds following mercies. அப்படின்னா he is committed to us in the now, in the future and forevermore. அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சன்னிதானத்தில் நீடித்த நாட்களை நம்ம நிலைத்திருப்போம். We will dwell. கடைசியில் பார்த்தீங்களா, கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார் சொல்லி கடைசியில் தெரியுமா, நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரை நம்ம மேய்ப்பராக ஆளுகை செய்யறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா எங்க நிலைத்திருக்க வேண்டுமோ அங்க நல்ல அழகாக ஜோராக இருப்போம். We have a better life. We are believers in Christ. Christ has a better life for us. பாடுகள் இருக்கு, சுமைகள் இருக்கிறது, but goodness and mercy are available for us. Amen. சொல்லுமா? Shall we all pray? This quiet moment of prayer, I just want us to just look to the Lord in His strength. May these songs bring a new encouragement and hope for us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை நம்ம உணர்வோம். அவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? அப்பா, நம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆதரவாக இருக்குது, ஆறுதலாக இருக்குது. இந்த சங்கீதம் 23 நாங்கள் வாசித்து தியானித்து தொடர்ந்து மண்டையில் நாங்கள் நெருங்கி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே.